ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பால் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு பால் கறி பண்ணுறதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு தான் இந்த குவான்டிட்டி சொல்லியிருக்கேன். நிறைய உருளைக்கிழங்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு பட்டாணி சேர்த்து செய்யும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் 6 to 8 hours பட்டாணியை ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணியாக இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக உடனே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை ரா பட்டாணின்னா ஒரு 6 to 8 hours நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே உருளைக்கிழங்கையும் தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ தோல் எடுத்த உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கு பால் கறியை வெரைட்டி ரைஸ்க்கு கூட ஒரு குருமா போல் சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக துருவின தேங்காய், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 4 முந்திரி, கொஞ்சம் கசகசா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் கறி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம உருவி வச்ச கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வெடித்து வரட்டும். ஒரே மாதிரியே உருளைக்கிழங்கு செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்த மாதிரி வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து அது கூடவே வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. நான் 4 உருளைக்கிழங்குக்கு 1 கப் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் வேக வச்சு எடுத்துருக்கோம்.
ஸோ இது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. இந்த தேங்காய் விழுது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னா இந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்து நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா மட்டும் போதும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். மூடி வச்சுருங்க. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது போல் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.